ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலையை தினசரி எடுக்கிறதுனால நம்மளுடைய சரும ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் கொத்தமல்லி நமக்கு உதவி செய்யுது. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஜீரண சக்தியை அதிகரிக்கவும் கொத்தமல்லி தழை உதவி செய்யுது. நம்மளுடைய தினசரி உணவில் கொத்தமல்லியை பருப்போட சேர்த்தோ அல்லது சூப்பு, சப்ஜி அல்லது சட்னி ஆகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போது வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவு வதக்கினா போதுமானது. இது கூடவே 3 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போது கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.